ஹாய் கைஸ், இட்ஸ் ஜோஷ்வா ஹியர். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்-ஆன். ஆட்-ஆன்னா பிளெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆட்-ஆன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரில் டிஃபால்ட்டாக இருக்கிறது போக நமக்கு அடிஷ்னலாக ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னு நினச்சோம்னா அந்த சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் போடலாம். அந்த ப்ரோக்ராமிங் மூலமாக இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். அதை தான் வந்துட்டு ஆட்-ஆன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற டேபில் போய் பைத்தான் ப்ரோக்ராம் நியூன்னு இது பண்ணிட்டு பைத்தான் ப்ரோக்ராம் போட்டு ஆட்-ஆன் கிரியேட் பண்ணலாம். இல்லைனா டிஃபால்ட்டாக ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய ஆடான்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் வச்சு ஒரு குறிப்பிட்ட ஆடான்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு ட்ரீ டிசைன் பண்ணோம்னா இதில் வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்து அதை எடிட் மோடில் போய் ஷேப்லாம் பண்ணி டெக்ஸ்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொண்டு வரலாம். இதே வந்துட்டு மாடுலர் ட்ரீ அப்படின்னு ஒரு ஆடான் இருக்குது. அந்த ஆடான் போட்டோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடான் போட்டுட்டு கீழே போய் நோட்ஸில் கொஞ்சம் ப்ளே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடான் வந்துட்டு ஒரு ட்ரீ டிஃபால்ட் ட்ரீயை அதே வந்துட்டு உள்ளுக்குள்ளே இன்பில்ட்டாக கொடுத்துரும். அந்த ட்ரீல எந்த மாதிரி லீஃப் வேணும், ட்ரங்க் எப்படி வேணும், அந்த ட்ரீல இருக்கிற ரூட்ஸ்லாம் எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ராசஸ்ட்டை ஆட்-ஆன் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு தினமும் நான் போடுற வீடியோவில் கீழே வர ஷார்ட் கீஸே ஒரு ஆட்-ஆன் தான். இப்போ அந்த ஆட்-ஆனை ஒரு ஆட்-ஆனை டிஃபால்ட்டாக இப்போ நான் ஒரு ஷார்ட் கீஸ் காட்டுற அந்த ஆட்-ஆனை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். அதே ப்ராசஸ் தான் நீங்கள் நெட்டில் போய் ஃப்ரீ ஆட்-ஆன் சர்ச் பண்ணி அந்த ஆட்-ஆன்ஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு எடிட் போயிருங்க. எடிட் டேப் டச் பண்ணி ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிற டேப் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுக்க போகிறேன். இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்னோட ஃபோல்டரில் தான் வந்துட்டு ஆட்-ஆன்ஸில் வச்சுருப்பேன். ஸோ வந்துட்டு என்னோட ஃபோல்டரில் பிளெண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் போய் ஆட்-ஆன்ஸ் இதில் வந்துட்டு அது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற ஆட்-ஆன்ஸ். அது போக நான் உங்களுக்கு காட்டுற ஷார்ட்கட் அதுக்கான ஆட்-ஆன் வந்துட்டு ஷார்ட்கட் வியூஆர் மாஸ்டர்ஷிப் அப்படிங்கிற ஆட்-ஆன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஆட்-ஆன் அப்படின்னு கொடுத்தோன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்-ஆன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆட்-ஆன் பற்றின டீட்டெயில்ஸ் யார் கிரியேட் பண்ணா, ஜெயனம் அப்படிங்கிறவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ப்ரோக்ராமிங் போட்டு தான் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதை கிளிக் பண்ண எனேபிள் பண்ணிட்டோம்னா இப்போ வந்துட்டு அந்த ஆட்-ஆன் இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஷார்ட்கட் வியூஆர் ஆட்-ஆன் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நான் அதை எந்த சைடு அந்த நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் தெரியுமோ அந்த சைடு செட் பண்ணிவிட்டு ப்ளே கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் என்னென்ன கீஸ் செலக்ட் பண்ணுறேன்னா அந்த கீஸ் எது அழுத்துறேன்னா அது எல்லாமே வந்துடும். என்னென்ன கீஸ் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடு தெரியுது. இது வந்துட்டு டிஃபால்ட்டாக பிளெண்டரில் இருந்த ஆட்-ஆன் கிடையாது. இது வந்துட்டு ஒரு பர்சன் கிரியேட் பண்ண ஆட்-ஆன். இப்படி தான் வந்துட்டு ஆட்-ஆனை இன்ஸ்டால் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ்.